பாருங்கள், from the following particulars prepare P&L profit and loss account of Gru Bank for the year ended 31st March 2016. Gru Bank ஓட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம Gru Bank ஓட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டினா பேங்க் டெபாசிட் 2800 பார்த்தீங்கன்னா 3 ஜீரோ சேர்த்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட் அதாவது 3 ஜீரோ சேர்த்தோம்னா 28 லேக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட் 450 இருக்காங்க, 3 ஜீரோ சேர்த்தோம்னா 4,50,000. கமிஷன் கிரெடிட் 19 இருக்குது, 3 ஜீரோ 90,000. லாக்கர் ரெண்ட் 10ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஜீரோ 10,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 24,90,000. சந்திரி சார்ஜஸ் அதாவது பல்வகை செலவுகள் டெபிட்டில் சொல்லியிருக்காங்க 100 இருக்குது, 3 சைபர் சேர்த்தோம் அப்படின்னாக்க 1 lakh. ரெண்ட் அண்ட் டேக்ஸ் 200 இருக்குது, 3 சைபருங்கிறது 2 lakh. பேமெண்ட் டு எம்ப்ளாயி 5 lakh. டிஸ்கவுண்ட் டு பில்ஸ் டிஸ்கவுண்டட் 14,90,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் 16 lakhs. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் 23,20,000. ஆடிட்டர் ஃபீஸ் 35,000. டைரக்டர் ஃபீஸ் 15,000. பேட் டெட்ஸ் டு பி ரிட்டன் ஆஃப் அதாவது வாராக்கடன் வந்து ஒதுக்கி எழுதியது வந்து பார்த்தீங்கன்னா 300 இருக்குது, 3 சைபருங்கிறப்ப 3 lakh. பாருங்கள் சொல்யூஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2016. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மெட்டு இதுதான். பர்டிகுலர்ஸ், ஷெட்யூல், ருபீஸ். பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது, அதர் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதர் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அப்ராப்ரியேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார்மெட் இது மாறாது. இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 13. ஷெட்யூல் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது எந்த விதத்தில் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கறது. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்கை பொறுத்த வரைக்கும் செலவு. வேறு இதில் எப்படி வந்திருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் அது இன்கம். அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்டு, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் இன்கம். இந்த தான் முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கிங்ஸில் போட்டு காமிச்சிடறோம் அது எப்படிங்கிறத. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 13 7,900 இருக்குது, 3 சைபர் சேர்த்தோம் அப்படின்னாக்க 79 lakhs. 79 lakhs. அதர் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கமிஷன், ஏதாவது கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னாக்க கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதை எடுத்துக்கலாம். ஷெட்யூல் நம்பர் 14ல் 100 இருக்குது, 3 சைபர் சேர்த்தோம் அப்படின்னாக்க 1 lakh வந்துடும். எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் நம்பர் 15. பேங்குக்கு எந்தெந்த விதத்தில் செலவாகுது அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டினாக்கா பேங்க் டெபாசிட். நம்ம கஸ்டமர் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பேங்குக்கான செலவு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதுவும் நம்மளுக்கு செலவு. வேறு விதத்தில் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கா ஏதாவது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது 2 தான். இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா இது அந்த இதுக்கும் அடுத்ததில் போட்டு காமிச்சிடலாம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடுங்கிற பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 15 32,50,000. அதாவது 3,250 இருக்குது, மேலே 3 ஜீரோ இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 32,50,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நிர்வாக செலவுகள். அது ஷெட்யூல் நம்பர் 16ல் வரக்கூடிய ஏதாவது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அட்வர்டைசிங், இந்த மாதிரி ஏதாவது அதை வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரக்கூடியது. எலக்ட்ரிக் பில்லு, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறது, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரக்கூடியது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 850 இருக்குது, அப்போ 8,50,000 அது வரும். ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சி
ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சி வந்து 300 கொடுத்துருக்காங்க. 300 3 சைபர் சேர்த்தோம்னா 3 lakh. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 44 lakhs. அதாவது 4400 இருக்குது, 3 சைபர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44 lakhs பார்த்தீங்கன்னா டோட்டல் பி. இப்போ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னாக்க 8000, பிங்கிறது வந்து 4400. 8000ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 3 சைபர் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 80 லட்சம், இது 44 லட்சம். இப்போ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 36 lakh. அதாவது 3600ங்கிறது பார்த்தீங்கன்னா 36 lakhs. இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட்டையும் எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்போ ஏ மைனஸ் பி ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 3600, அதாவது 36 lakhs. 36 lakhsங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த இயர், இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட்டு. அப்போ வேறு ஏதாவது ப்ராட் ஃபார்வர்டு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா அது எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. அப்ராப்ரியேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 25% ஆன் கரண்ட் இயர் ப்ராஃபிட். கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் வந்து 25,000 பார்த்தீங்கன்னா 36 lakhக்கு 25%, அதாவது 4ல் ஒரு பங்குங்கிறது பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. 900 3 சைபர் சேர்த்தா அப்படின்னா 9 lakhs. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ். வேறு ஏதாவது ரிசர்வ் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா வேறு ரிசர்வ் எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் எதில் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஒதுக்கி எழுத, ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஆர் ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னாக்கா டிவிடெண்டும் இதில் சொல்லலை. அதனால் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நேராக பேலன்ஸ் கேரிட் டு பேலன்ஸ் ஷீட். அதாவது அந்த 36 lakh, அதாவது 3600 ரூபாயில் 900 போக பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2700. அந்த 2700ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்போ இந்த வேல்யூ இதையும் கூட்டினோம் அப்படின்னா 3600, அதாவது 36 lakhsங்கிறது இந்த அமௌண்ட் வந்து இதில் டேலி ஆயிடணும். இதுதான் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது, அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி வந்துச்சு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் ஒர்க்கிங்ஸில் பார்க்கலாம். ஏன்னா ஒர்க்கிங்ஸ் போட்டால் தான் நம்ம இது வந்து ஃபார்மட், இந்த ஃபார்மட் படி தான் நம்ம சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபார்மட்டுக்கு தேவையானது எல்லாமே ஒர்க்கிங்ஸ் போடுறது மாதிரி வருது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டும் சேவிங்ஸ் டெபாசிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம இங்கே காமிக்க முடியாது, அதுக்கு வந்து ஒர்க்கிங்ஸ் போட்டு தான் கொண்டு வந்து நம்ம காமிக்கணும். அது ஒர்க்கிங்ஸில் பார்க்கலாம். ஒர்க்கிங்ஸ் ஷெடியூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணதுக்கு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் லோனுங்கிறது 2490. இதில் எல்லாமே 3 சைபர் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2490. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட் 2320. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் 1600, அதாவது ஓவர் டிராஃப்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு. டிஸ்கவுண்ட் ஆன் பில் டிஸ்கவுண்ட் 1490. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 7900. 3 சைபர் சேர்த்தா அப்படின்னா 79 lakhs. அதான் நம்ம கொண்டு போயிட்டு இன்ட்ரெஸ்ட் ஏன் ஷெடியூல் நம்பர் 13ல் காமிச்சிருப்பான். ஷெடியூல் நம்பர் 14 அதர் இன்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா கமிஷன். நம்ம அந்த செக்கு வேறு பேங்கோட செக்கை நம்ம மாற்றி கொடுத்துருப்போம், இல்லை டிடி நம்ம பேங்க்லேருந்து டிடி எடுக்கிறாங்க அப்படின்னா டிடிக்கான கமிஷன் இந்த மாதிரியானது பார்த்தீங்கன்னாக்க கமிஷன் ஒரு 19 சொல்லியிருக்காங்க. 3 சைபர்னா 90,000. லாக்கர் ரெண்ட்டு, அப்போ ஜுவல் டாக்குமெண்ட் ஏதாவது பேங்க்கில் வைக்கிறோம், நம்ம கஸ்டமருக்காக நம்மளோட இதில் வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கான லாக்கர் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேங்க் வந்து வசூலிக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 சைபர் சேர்த்தோம்னா 10,000. இது இந்த 2 மட்டும் தான் இருக்குது இன்கம். அதர் இன்கம் பொறுத்த வரைக்கும் பேங்குக்கு. அப்போ ஸோ 100ங்க பார்த்தீங்கன்னாக்க 3 சைபர் அப்படிங்கிறப்ப 1 lakh. ஷெடியூல் நம்பர் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். எப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு 2800 ரூபா. 3 சைபர் ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னாக்க ஒரு 28 லட்ச ரூபா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் டெபாசிட். சேவிங் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 450. அப்போ 4,50,000 கொடுக்குறாங்க. அப்போ 32,50,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பேங்க் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 16. இதை எழுதிட்டு அது கீழே எழுதிருங்க. ஷெடியூல் நம்பர் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பேமெண்ட் டு எம்ப்ளாயி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க ஒரு 500. அப்போ 3 சைபருங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம். ரெண்ட் அண்ட் டேக்ஸ், வாடகை வரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சொல்லியிருக்காங்க. இப்போ 2 lakh. ஆடிட்டர் ஃபீஸ் 35 சொல்லியிருக்காங்க, 35,000. டைரக்டர் ஃபீஸ் 15,000. சந்திரி சார்ஜஸ் பற்பல செலவுகள்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சொல்லியிருக்காங்க. 100ங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 8,50,000. இதுதான் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 14ல் காமிச்சிருப்போம். இன்ட்ரெஸ்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடுங்கிறதுல அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் நம்பர் 16ல் கொண்டு போய் அந்த டோட்டலில் காமிச்சிருப்போம். ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிங்கிறத கீழே இதை பார்த்தீங்கன்னா பேட் டெட் சொல்லியிருக்காங்க 300ன்னு சொல்லிட்டு 300. இந்த ஒர்க்கிங்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்க P&L அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். P&L அக்கௌண்டோட ஃபார்மேட் வந்து மாறாது. இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த ஒர்க்கிங்ஸை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர்